ஜூலை 24, 2024 மும்பையில் இருக்கிற சாஃப்ட் டச் ஸ்பா அப்படிங்கிற ஒரு ஸ்பாவிலிருந்து காலையில் 9 மணிக்கு மும்பையின் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ண போலீஸ் அப்போ சில யார் பேசுகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்கும்பொழுது அந்த மறுமொழியிலிருந்து ஒரு பெண் கதறி அழுறாங்க, பயங்கர பயத்தில் இருக்கிறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, இந்த சாஃப்ட் டச் ஸ்பாவில் பயங்கரமான கொலை நடந்திருக்கு, ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, உடனே தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே கதறாங்க. அவங்கள காம் பண்ண போலீஸ் அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த ஸ்பாவோட ரிசப்ஷனில் பார்த்தா இரத்த வெள்ளத்தில் ஒரு நபர் 52 வயது குரு வாக்கர் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே இறந்து கிடக்கிறார். அந்த நபரை பார்த்ததும் போலீஸ்க்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா போலீஸுக்கு நல்ல நெருக்கமான ரொம்ப காலம் பழங்கிய நண்பர் தான் இறந்து கிடக்கிறவர். அவர் யாருன்னா போலீஸுக்கு இன்ஃபார்மராக வேலை பார்த்தவர். கடந்த 10 வருஷமாக நிறைய கேஸுகளில் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுத்தவர் தான் இந்த குரு. இப்படி இறப்பில் போலீஸுக்கு பயங்கரமான பேர் அதிர்ச்சி. ஏன்னா ஒரு இன்ஃபார்மருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இன்ஃபார்மர் மேலே நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. அவர் இன்ஃபார்மர்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஆபத்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறத போலீஸும் உணர்ந்ததுனால இந்த கொலையை அந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் அதை அணுக ஆரம்பித்தாங்க. சரி, இந்த ஸ்பால இறந்து கிடந்த அந்த குருவை யார் கொண்டிருப்பா அப்படிங்கிற என்கொயரியை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்பாவின் ஓனர் சந்தோஷ் அப்படிங்கிறவர அவங்க என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சந்தோஷ் சொன்னாரு, இந்த குரு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னைக்கு குருவோட பர்த்டே, அதனால ஸ்பாவுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் அவர் ட்ரீட் கொடுத்தாரு, கேக் வெட்டி கொண்டாடணும், எல்லாருக்குமே சரக்கு வாங்கி கொடுத்தாரு. நைட்டு 1:30 மணி வரையும் இங்கே தான் நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவருடைய நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய காதலி 20 வயசு ஒரு பொண்ணோட தான் வந்திருந்தாரு. நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புனோம். இந்த நைட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், காலையில் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பாவுடைய மேலே ஒரு ரூம் இருக்குது, அங்கே தங்க வச்சுட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். காலையில் 9 மணிக்கு அவங்க லவ்வர் தான் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இறந்துட்டாருன்னு. எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு இந்த கொலை யார் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாவுடைய ஓனர் சந்தோஷம் அழுகிறார். அடுத்தபடியாக இந்த கொலையை இன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல அந்த லேடி, அவங்க பேர் மேரி, அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வெர்ஷனுடைய தரப்பை சொல்கிறாங்க. அதாவது 23, 2024 ஜூலை அன்னைக்கு மதியம் 12 மணிக்கு குரு ஃபோன் பண்ணுறாரு. மேரி அவங்க வீட்டில் இருக்காங்க. நாளைக்கு என்னுடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் நம்ம ஃபுல் டே சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாரு. சரியாக 2:30 மணிக்கு அந்த மேரியை பிக்கப் பண்ணிக்கிறாரு. நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, மாலுக்கு போகிறாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அதே போல் நைட்டு 10 மணிக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு பாருக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் அங்கே அவங்க மது அருந்துறாங்க. 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 12:30 மணிக்கு இந்த சாஃப்ட் டச் ஸ்பாவுக்கு 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1:30 மணிக்கு இந்த மேரி என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் மேலே தூங்குறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் அவங்க தூங்க போயிடுறாங்க. இந்த குரு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக கீழே இருக்கிறார். அவர் தனியாக இருந்த அதுக்கு அந்த இடைப்பட்ட காலம் 1:30 மணிலேருந்து காலை வரைக்கும் இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட வேலையில் தான் ஏதோ கொலை நடந்திருக்குது அப்படிங்கிறது அந்த பெண் சொன்னதுலேருந்து போலீஸுக்கு தெரியுது. இந்த 2 பேரும் சொன்ன வெர்ஷனும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேரும் சொன்ன டைம் எல்லாமே ரொம்ப சரியா இருக்குது. 1:30 மணிலேருந்து காலைக்குள்ள என்ன நடந்திருக்கும் இந்த குரூப்புன்னு அங்கே இருக்கிற சிசிடிவி செக் பண்ணால் துரதிருஷ்டவசமாக இந்த ஸ்பால் இருக்கிற அந்த சிசிடிவியே வேலை செய்யலை. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. இந்த ஓனரை கூப்பிட்டு சத்தம் போட்ட போலீஸ், எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சத்தம் போட்டது. சரி, எங்கிருந்து இந்த என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் பயங்கர கன்ஃபியூஷனில். இதுக்கு முன்னாடி மேரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, 10 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் ஒரு பாரில் இருந்தோம், அந்த பாரில் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா உண்மைதான் மேரி சொன்னது. 2 பேருமே அந்த பாருக்கு போயிருக்காங்க, 12 மணி வரையும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாரை விட்டு வெளியில் வந்த குருவும் மேரியும் அவங்க காரில் வர்றாங்க. காரில் வரும்பொழுது யாராவது உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்க சந்தேகப்பட்ட முடியே ஒரு ஸ்கூட்டரில் 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 பேருடைய அடையாளங்களும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஒவ்வொரு ஒயிட் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியல. எல்லா சிக்னல்லையும் ஸ்லோ பண்ணி இவங்க எங்கே போகிறாங்களோ அவங்களாம் வர்றாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பாக்கில் நுழையும் பொழுது ஸ்பாவுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெட்டி கடையில் வண்டியை நுப்பாட்டிட்டு அவங்க அந்த பெட்டி கடையில் நின்று
3 மணி நேரமா அவங்கள வாட்ச் பண்றாங்க. இது நல்லா தெரியுது. இந்த 2 பேரும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருடைய டீட்டெயிலோ அந்த வண்டியோட நம்பரோ போலீஸ்னால எடுக்க முடியல. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவருடைய குருவுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்புனாங்க இல்லையா, அந்த போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் அட்டன் பண்ண டாக்டர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு உடனே வாங்க, உடைய உடம்புல ரொம்ப ஒரு வினோதமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேஸுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த போலீஸ் அங்கே கிளம்புறாங்க. இப்படி ஒரு டீம் கிளம்பும் போது இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குரு இவருடைய பேக்ரவுண்டை என்ன, இவர் எங்கிருந்து வந்தார், அவருடைய ஃபேமிலி டீட்டெயிலாம் என்கொயரி பண்ணும்போது அப்போதான் தெரியுது இந்த குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, கடந்த 10 வருஷமா போலீஸ் இன்ஃபார்மராக ஒர்க் பண்ணார் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இவர் ஆர்டிஐயை அங்கே இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள், ரொம்ப குறிப்பாக ஸ்பா, பார், இந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்க ரூல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு போயிட்டு கோடிக்கணக்கில் பணம் கொட்டுற அந்த இடத்துக்கு போயிட்டு, நீங்கள் இந்த ஆக்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இல்லீகலாக நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்க, ஒரு ஸ்பாங்கிற பேரில் நீங்கள் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்லையும் நீங்கள் கள்ள சரக்கு ஓட்டுறீங்க, நிறைய இந்த மாதிரி போதைப் பொருட்கள் விற்கிறீங்க, இதெல்லாம் அவர் டீட்டெயில் எடுத்துக்கிட்டு மும்பையில் இருக்கிற மிகப்பெரிய இடங்கள்ல த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கும்போது அதுலேருந்து நிறைய பணம் அவருக்கு கோடிக்கணக்கில் கொட்ட ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான், இவருக்கு 52 வயசு. இந்த குரு எங்க வெளில போனாலும் கிலோ கணக்குல தங்க நகைகளை மேல போட்டுக்கிட்டு தான் போவாரு. 20 வயசுல ஒரு லவ்வர் கூட இப்ப லேட்டஸ்டா அவர் சுத்திட்டு இருக்காரு. இது இப்படி ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா இருக்கிறதுனால இவர் போய் யார்கிட்ட பணம் கேட்டாலும் நீங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லிடுறேன்னு அவங்க மிரட்டின உடனே அவங்க பணம் கொடுத்துருவாங்க. செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யறதுனால இவருக்கு கொலை பண்றதுக்கான மோட்டிவ், கொலை பண்றதுக்கான எனிமீஸ் நிறைய இருப்பாங்க அப்படிங்கிற கோணத்திலேயே போலீஸ் போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டீம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கறதுக்காக போனாங்க இல்லையா, அங்க போனதான் தெரியுது அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ண டாக்டர் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, வழக்கமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த பாடி மேல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இவருடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணா இவருடைய வலது தொடைக்கு உள்பக்கமா ஒரு டீட்டெயில் இருக்குது. அதாவது கஜினி படத்தில் சூர்யா தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பார் இல்லையா, பச்சை குத்தி இருப்பார் இல்லையா, அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 22 பேரை நோட் பண்ணி வச்சிருக்காரு. 1 2 3ன்னு போட்டு 22 பேரை பச்சை குத்திருக்காரு. இந்த பேருக்கு மேலே ஒரு நோட், ஒரு குறிப்பையும் அவர் கொடுத்துருக்காரு. என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு அன்நேச்சுரலாக டெத்து ஏற்படுமானால் அதுக்கு காரணம் இந்த 22 பேர்ல யாராவது ஒருத்தராக தான் இருக்கலாம். நான் இறந்து போயிட்டேன்னா இந்த 22 பேரை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு நோட் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்துன்னா அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த 22 பேரையும் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போது போலீஸுக்கு அடுத்த ஒரு வலுவான ஆதாரம் என்னன்னா, நைட்டு பார்ல இருந்து இந்த ஸ்பாவுக்கு வந்த குரு மேரியை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கூட்டரில் 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேரையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பெட்டி கடையில் போய் விசாரிச்சா, இந்த என்கொயரி ஸ்டார்ட் ஆகி 2-3 நாள் ஆச்சு. அந்த பெட்டி கடையில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்துட்டு போவாங்க, எனக்கு எப்படி அது தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த ஓனர் மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு போய் காட்டும் பொழுது ஓரளவு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஆமாம் ஒரு 2 பேர் வந்தாங்க, ஒரு 2-3 மணி நேரம் இங்கே நின்னாங்க, 2-3 டைம்ஸ் அவங்க தம் வாங்கி பற்ற வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் ஏதாவது க்ளூஸ் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு போலீஸ் கேட்கும் பொழுது அவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது. கரெக்ட், இவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க, சில்லறைன்னு சொன்னோன்னே பேடிஎம் மூலமாக எனக்கு பே பண்ணாங்க அப்படின்னு. உடனே பேடிஎம் மூலமாக பே பண்ணும்பொழுது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகும். அந்த அக்கௌண்ட் மூலமாக யார் அதை கொடுத்துருக்காங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி யார் கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபெரோஸ் அன்சாரி அப்படிங்கிற ஒரு நபர் தான் கொடுத்துருக்கிறாரு. இன்னொருத்த கூட வந்தவர் யாருன்னு தெரியல. உடனே இந்த ஃபெரோஸ் அன்சாரி யாரு அப்படிங்கிற அவருடைய நம்பர் மூலமாக டீட்டெயிலாக எடுத்து, இந்த ஃபெரோஸ் அன்சாரி கடந்த காலத்தில் யார் கூடலாம் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த நாள் 23 நைட்டில் யார் கூட அதிக நேரம் பேசியிருக்காருங்கிற டீட்டெயில் எடுத்தால் ஒரு நம்பருக்கு அளவுக்கு அதிகமான நேரத்தில் தொடர்ச்சியாக விட்டு விட்டு பேசிகிட்டே இருந்திருக்காருங்கிறது இப்போ போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியுது. இப்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபெரோஸ் அன்சாரி யார் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அவரும் ஒரு ஸ்பா வச்சிருந்த ஒரு ஓனர். கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஸ்பாவில் ஒரு பிரச்சனையாகி அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு, அந்த தொழிலை மூடிடுறாரு. அதுக்கும் இந்த குருவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் இப்போ விசாரிக்க ஆரம்பிக்குது. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்சதான் தெரியுது, இந்த குரு என்ன பண்ணியிருக்காருன்னா, சாஃப்ட் டச் ஸ்பா இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து 20 கிலோமீட்டருக்கு தூரத்தில்
ஒரு ஸ்பா வச்சுருந்துருக்கிறாரு இந்த ஃபெரோஸ் அன்சாரி. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இங்கே வந்து பாலியல் தொழில் வந்து கள்ளத்தனமாக பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நிறைய இந்த மாதிரி இல்லீகல் விஷயங்கள் பண்ணுறதுனால நீங்கள் எனக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கணும், இல்லைனா நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன், நான் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. வழக்கமாக எல்லா ஸ்பாவிலையும் பயந்து கொடுத்துருவாங்களாம். ஆனால் இந்த ஃபெரோஸ் மட்டும் உன்னால் என்ன முடியுதோ செஞ்சுக்க, நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு அவர் வந்து எதிர்த்திருக்காரு. உடனே இவர் போய் சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே போலீஸ் உங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்பாவை மூடுறாங்க. இவர் 4-5 மாதம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் இந்த குரு மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்திருக்கிறார். இது இந்த கதை ஒரு பக்கம். இந்த ஃபெரோஸ் யாரு கூட அந்த குழந்தை இந்த நைட்டில் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா இல்லையா, அது யாரு கூடனா அந்த நபர் வேறு யாரும் இல்லை, இந்த சாஃப்ட் டச் ஸ்பாவுடைய ஓனர் சந்தோஷ். அந்த சந்தோஷ் கூட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த சந்தோஷை கூப்பிட்டு இப்போ போலீஸ் அவங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் சந்தோஷ் சொல்றாரு, கடந்த 2 வருஷமா பல லட்சம் ரூபாய் வந்து என்கிட்ட மிரட்டி வாங்கியிருக்காரு. உண்மைதான், இந்த ஸ்பால வந்து நான் ப்ராஸ்டியூஷன் பண்றேன், அதை கண்டுபிடிச்சவர் நிறைய பணம் வாங்கிட்டு இருக்காரு, இன்னும் வந்து மிரட்டி வாங்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நைட்டும் அந்த மாதிரி தான் அவர் வந்தாரு. எனக்கு என்னன்னா இவர் எப்படி தடை பண்றது, இவர் எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இதே மாதிரி ஃபெரோஸ் அப்படிங்கிறவர் பாதிக்கப்பட்டிருந்தோடனே நான் ஃபெரோஸை போய் மீட் பண்ணேன். ஃபெரோஸும் பயங்கரமான கோபத்தில் இருந்தார். நான் ஃபெரோஸ்ட்ட சொன்னேன், நான் ஒரு 10 லட்ச ரூபா தர்றேன், நேரடியாக என்னால் இன்வால்வ் ஆக முடியாது, நீ அவரை கொலை பண்ணிடு அப்படின்னு. ஃபெரோஸ் அதை வந்து ஓகே சொல்கிறாரு. அந்த 10 லட்சத்தை வாங்கிட்டு தன்னால் மட்டும் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை, அவர் வந்து சாஹிப் அன்சாரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவரையும் அவர் ஹையர் பண்ணிக்கிறாரு. ஆளுக்கு 5 லட்சம் எடுத்துக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு ஒரு 4 மாதம் இந்த குரு எங்கெல்லாம் போவார் அப்படின்ற பேட்டர்னை அவங்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சி அந்த நைட்டில் 23 குரு வந்து சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஸ்பாவுக்கு வர்றேன் அப்படின்னு ப்ரோக்ராம் சொன்னோடனே, இந்த நாள் தான் சூப்பர் நாள், இன்னைக்கு அவருடைய பர்த்டே, இன்னைக்கே இந்த இவனை வந்து நீங்கள் கொண்டுருங்க, பர்த்டே அன்னைக்கு அவன் செத்துறட்டும், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி என்னோட ஸ்பாக்கே வர்ற வழியிலே கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ் டைமையும் டேட்டையும் குறிச்சு கொடுக்குறாரு. அப்படிதான் பார்லேருந்து வர்ற வழியில கொண்டுறணும்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் வர்ற வழியில கொல்ல முடியல. அன்னைக்கு நைட்டில் வந்து இந்த ஸ்பாலை வச்சுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. 1.5 மணி நேரம் கூட இருந்த அந்த சந்தோஷ் வெளியில் வந்துட்டு சிக்னல் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் உடல் நினைஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை டோட்டலாக சொன்ன உடனே இப்போது இந்த சந்தோஷ் அந்த அன்சாரி 2 பேரையும் கைது பண்ணி கேஸ் நடந்துட்டு இருக்கு, தண்டனைக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த குரு வந்து ஆரம்பத்தில் போலீஸ் இன்ஃபார்மரா இருந்தவர். அது சம்பந்தமான நிறைய தப்பு பண்றவங்களுடைய டீட்டெயிலாம் வந்தோடனே இதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு யோசனைக்குள்ள போன உடனே அவர் வேற மாதிரியான ஒரு ஆளா மாறிட்டார். இவருடைய குடும்பத்தை விசாரிக்கும் பொழுது, அதாவது மிரட்டி பல கோடி ரூபாய் ஏமாத்தினார்ல, இந்த பணம்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சா அவங்க சொந்த வீட்டுக்கு போனா அந்த சொந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க மனைவி ஒரே பையன்லாம் ரொம்ப சாதாரணமான வேலைக்கு போயிட்டு இருக்கான். எங்க அப்பா இவ்வளவு சம்பாதிச்சான்னு சொல்றீங்க, ஆனா எங்க இருக்குன்னே தெரில. இங்கே கூட வீரப்பன் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் வீரப்பன் பல 1000 கோடி சம்பாதிச்சா சொல்லுவாங்க, நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு 10 ரூபாய் கூட அது இருந்திருக்காரு இல்லையா. அந்த மாதிரி அந்த பணம்லாம் எங்க அப்படின்னு தெரியல. அவர் வந்து கடைசியா ஒரு 20 வயசு பொண்ணோட, என் வயசுல இருக்கிற பொண்ணோட சுத்திட்டு இருந்தாங்கிற மட்டும் தெரியும், அந்த பொண்ணுக்கு தான் எல்லாம் கொடுத்துருப்பாரு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இந்த குரு தான் உடம்பு ஃபுல்லா ஒரு கிலோ கணக்கில் கோல்டு போட்டு சுத்திட்டு இருந்தார்ல, அது எதுவுமே உண்மையான கோல்டு கிடையாது, எல்லாமே கில்ட்டு. தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக போட்டுட்டு இது மாதிரி சுத்திட்டு வந்திருக்காரு. இப்படி இந்த குரு ஒரு கஜினி சூர்யா போல தான் உடம்புல தான் பண்றது தப்புன்னு அந்த அளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தலைவன் வந்து சாக போறான்னு தெரிஞ்சே 22 பேரை பச்சை குத்தி அதுக்கு மேல வந்து இவங்க தான் இப்படி மரணத்துக்கு காரணமா இருக்கலாங்கிற எல்லா டீட்டெயிலும் டேட்டூலாம் போட்டுட்டு அவன் மரணத்தை எதிர்பார்த்தே இந்த ஆள் செத்து போயிருக்காங்கிறது இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சது. இந்த கேஸையும் 2024 மும்பையை கலக்கின ஒரு கேஸ். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நான் உங்களை அரசஜா. நன்றி, வணக்கம்.